கேஜி 70 rupees. இது இந்த பாரிஸ் பிராண்டோட ரைஸ் தான், டிட்டர்ஜென்ட் தான் இது. 2 கம்ஃபி பிராண்ட் நாப்கின் தான் இதில். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்டில் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம எப்படி வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணலாம் டிமார்ட்டில். அண்ட் ஆல்சோ இந்த மந்த் நவம்பருக்காக என்னெல்லாம் நான் திங்ஸ் க்ராசரி ஐட்டம்ஸ் எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருக்கேன் ஃபார் அ ஸ்மால் ஃபேமிலி ஆஃப் 3. அதுதான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னெல்லாம் திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அது காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிமார்ட்டில் எப்படி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அதுதான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த டிமார்ட் ஆப் தான் உங்கள் ப்ளே ஸ்டோர் அப்படி இல்லைன்னா ஆப் ஸ்டோர் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் இந்த டிமார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் ஆயிடுவீங்க. அண்ட் அதில் எல்லாம் கேட்டகரிஸில் போனீங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கும், பாத்ரூம் ஐட்டம்ஸ் இருக்கும், க்ராசரிஸ், அப்புறம் தால்ஸ், ஆயில்ஸ், அப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். பேபி ஐட்டம்ஸ், டைப்பர்ஸ், பேபி ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் எல்லாமே ஆட் டு கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லாம் ஆட் டு கார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபைனல் செக் அவுட் டைம் இப்போ நான் ஒரு ஈவினிங் போல் நான் ஆட் டு கார்ட் போடுறேன்னா எனக்கு டெலிவரி ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ நாளைக்கு அவங்க ஒரு ஸ்லாட் தருவாங்க, ஒரு 6 to 10 ஆர் எல்ஸ் ஒரு 7 to 12 டெலிவரி ஆயிரும். அப்படி ஏதாவது ஸ்லாட்ஸ் தருவாங்க, நம்ம லொக்கேஷன் பொறுத்து இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் பொறுத்து நம்ம டைமிங் செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டைமிங்குள்ளே மோஸ்ட்லி டெலிவரி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம என்னெல்லாம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் டிமார்ட் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் ஃபார் தி மந்த் ஆஃப் நவம்பர். நான், என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட பேபி இருக்காங்க 22 months. ஸோ எங்கள் 3 பேருக்கு சேர்த்து என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீட்டில் இருக்க திங்ஸ் நான் வாங்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் தோரம் பருப்பு இருக்குது, அப்புறம் சில திங்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நியூவாக மட்டும் என்ன வேணும் அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாரிஸ் பிராண்டோட ரைஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது புல்லட் ஸ்டீம் ரைஸ் அண்ட் இது 10 kg. ஸோ இந்த 10 kg ரைஸ் பேக்கெட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ரைஸ் குக்கரில் தான் வைப்பேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டீம் கோலம் ரைஸ் தான் குக்கரில் வைக்க வசதியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டீம் ரைஸ் தான் எப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பெங்களூரில். ஸோ அது ஒரு 10 kg ரைஸ் வாங்கியது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஹோம் ஷெஃப் பாஸ்தா தான். இதெல்லாம் எம்ஆர்பி ரேட்டே தரமாட்டாங்க. எம்ஆர்பி இப்போ பார்த்தோம்னா 100 rupeesனு போட்டிருக்காங்க. பட் நான் அரௌண்ட் 50-55 கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது 1/2 kilo. ஸோ 1/2 kilo பாஸ்தா ஏதாவது ஓகே புதுசாக ட்ரை பண்ணலாம்னு பாஸ்தா வாங்கியிருக்கேன். மேயோனிஸ்லாம் நான் வாங்கலை, பிகாஸ் மேயோனிஸ் ஆல்ரெடி 1/2 packetக்கு மேலே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் கடலை மாவு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடலை மாவு. ஸோ இது ஒரு 1/2 kilo, 1/2 kg. அண்ட் இது எம்ஆர்பி 61. இது எம்ஆர்பிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த டிஸ்பிளே நீங்கள் அமௌண்ட் பார்க்கலாம் ஃபைனலாக எவ்வளோக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு. நந்தினி பிராண்ட் பன்னீர். இங்கே பெங்களூரில் நந்தினி பிராண்ட் நல்லாயிருக்கு. அவங்க மில்க் ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா திக்காக இருக்கும் க்ரீம்லாம். அண்ட் ஸோ நந்தினி பன்னீர் ட்ரை பண்ணலாம்னு நந்தினி பன்னீர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எம்ஆர்பி 96, பட் ஐ கெஸ் 88 அரவுண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இட்லி ரவா, புரோக்கன் ரவான்னு எழுதியிருக்கு. ஸோ நான் இட்லி எனக்கு ஆல்ரெடி சும்மா வரமாட்டுக்கு. ஸோ ஓகே ரவா இட்லியாவது ட்ரை பண்ணலாம்னு ரவா இட்லி தான் வாங்கியிருக்கேன். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சோயா சங்க்ஸ், மினி சோயா சங்க்ஸ். இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இது ஒரு 1/2 kg. இது ஒரு 200 grams தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஏதாவது சோயா ஃப்ரை பண்ணுறதுக்கு, சோயாபீன் ரைஸ் பண்ணுறதுக்கு, ஆர் எல்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சால்ட், ரைஸ் ஃப்ளார். விஜய் பிராண்டோட ரைஸ் ஃப்ளார் தான். இதோட எம்ஆர்பி 66. அண்ட் இது பெங்களூரில் கிடைக்கும் ஐ கெஸ், பிகாஸ் பெங்களூர்னு நேம் போட்டிருக்கு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு மந்த் ஃபுல்லாக தேவைப்படும். ஸோ அதனால இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கோக் தான், 0 sugar கோக். இது
எம்ஆர்பி 45 பட் ஐ கெஸ் 22 கிட்ட ஏதோ கிடைச்சிருந்தது. ஸோ இது ரெகுலராக குடிக்க மாட்டோம், பட் அப்பப்போ கொஞ்சம் குடிக்கிற மாதிரி ஒரு கோக். இது வந்து ரெட் லேபிள் நேச்சுரல் கேர் மசாலா டீ தான். இது எம்ஆர்பி 160 பட் அதோட கம்மியாக தான் கிடைச்சிருந்தது. நேச்சுரல் கேர் தான் எனக்கு நல்லா இருக்கு. நான் மற்ற பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் அவ்வளோ ஒன்றும் பிடிக்க மாட்டேக்கு. டீ குடித்த மாதிரியே இல்லை. ஸோ நேச்சுரல், ஐம் பேக் டு நேச்சுரல். ராகி ஃப்ளார் இது வந்து இது வந்து 53 rupees ½ kg. எனக்கு ராகி ஃப்ளார் ரொம்ப தேவைப்படும். ராகி ப்ராடக்ட்ஸ்லாம் ராகி டிஷ்ஷஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து கடலைப்பருப்பு இது ½ kg 70 rupees அண்ட் சுகர் 1 kg எம்ஆர்பி வந்து 60 rupees. எனக்கு கடலைப்பருப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது அடை தோசை ஆர் எல்ஸ் டோக்லா இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் கடலைப்பருப்பு வச்சு. ஸோ அதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த உடுத்தால் நம்ம உளுந்து பருப்பு தான் வாங்கியிருக்கேன். இது ½ kg 99 பட் எம்ஆர்பி 99 போட்டிருக்கு, பட் ரேட் கம்மியாக தான் இருக்குது. பிளாக் கவர் வச்சு ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால இதுதான் விதவுட் கவர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை எம்ஆர்பி 43. இப்போ இதிலே பார்க்கலாம் நீங்கள். இந்த இந்த கடலை வந்து இங்கே டேமேஜ்டாக இருக்குது, மீன்ஸ் இங்கே பேக்கெட் டேமேஜ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்சாகவும் போட்டுடலாம் ஆர் எல்ஸ் ரிட்டர்ன் போட்டுடலாம். ஸோ அவங்க ரீஃபண்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க இதை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் தான் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக. இதோட எம்ஆர்பி வந்து 200 பட் இது 110க்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெரிய பாட்டில் 800 ml பாட்டில். நெக்ஸ்ட் இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான். இது 2 liter எம்ஆர்பி வந்து 219 பட் எனக்கு 135 அரௌண்டு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது எனக்கு எப்படியும் 2 months அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த அனில் சேமியா. இதோட எம்ஆர்பி 26. இது ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் பிகாஸ் என் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஸோ எப்போவாது ஒன்ஸ்க்கு மட்டும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைனீஸ் சாஸ் தான். நான் வேற ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தேன், அது நல்லாவே இல்லை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போது டைம் ஆக ஆக ஒரு மாதிரி ஸ்வீட் ஆகிட்டு. ஸோ சோயா சாஸ்லாம் ஸ்வீட்டாக நல்லா இருக்காது. அதனால நம்ம ரெகுலராக சிங்ஸ் பிராண்டோட ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் சில்லி சாஸ், சோயா சாஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது எம்ஆர்பி 25 பட் 2020க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரிஃப்ளெக்ட் பிராண்டோட சோப் தான், டிஷ் வாஷ் சோப். இது 64 எம்ஆர்பி பட் நான் 44 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஐ கெஸ் 4 சோப் இருக்குது. எனக்கு 4 சோப் ஒரு மந்த்க்கு ரொம்ப. இது ஒரு 1.5 months மேலே யூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த கம்ஃபி பிராண்ட் நாப்கின் தான். இதில் 18 units இருக்குது ஐ கெஸ். அண்ட் எம்ஆர்பி வந்து 70 பட் பட் இது ஐ திங்க் அரௌண்ட் 50-55 கிட்ட கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கடுகு பேக்கெட். இது ஒரு 100 grams 23 rupees. மீடியம் சைஸ் கடுகு தான், ரொம்ப ஸ்மால் இல்லை ரொம்ப பிக் இல்லை, மீடியம் சைஸ் தான். நெக்ஸ்ட் ஜஸ்ட் இந்த ஒரு பிஸ்கட் பேக்கெட் தான். எனக்கு இந்த மாதிரி கோகோனட் ஃப்ளேவர் பிஸ்கட்ஸ், கோகோனட் ஃப்ளேவர் ஸ்வீட்ஸ், சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நான் பார்த்தேன், ஸோ பார்த்து வாங்கிட்டேன். இது எம்ஆர்பி வந்து 32 பட் ஐ திங்க் 15 கிட்ட கிடச்சிருக்கு. அண்ட் எனக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு இந்த சன்பியூர் பிராண்ட் கிரவுண்ட்நட் ஆயில் தான், கடலை எண்ணெய். இதோட எம்ஆர்பி வந்து 200 பட் ஐ திங்க் 150-180 கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ ஒரு கிரவுண்ட்நட் ஆயில், ஒரு கடலை எண்ணெய் அண்ட் 2 ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் தான். நான் பாம் ஆயில் யூஸே பண்ண மாட்டேன், நான் பாம் ஆயில் என்னைக்கு வாங்கினது கூட இல்லை. ஸோ நம்ம ஃபார்ச்சூன் ஆயிலில் தான் எல்லாம் ஃப்ரை எல்லா திங்ஸும் பண்ணுவேன். அண்ட் ஏதாவது நான்வெஜ் மட்டன் அந்த மாதிரினா கிரவுண்ட்நட் ஆயிலில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால அதுக்கு அந்த ஆயில். ஸோ இதுதான் என்னோட நவம்பர் கிராசரி லிஸ்ட். மற்றது எல்லாமே இருக்குது வீட்டில். நம்ம பாடி வாஷ், அப்புறம் சோப்ஸ், அப்புறம் மேயோனஸ், அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொத்தமல்லி பவுடர் எல்லாமே இருக்குது வீட்டில்.
ஜீரா எல்லாமே இருக்கு. ஸோ வீட்ல செக் பண்ணிட்டு தான் ஓகே இந்த திங்ஸ் தான் இல்ல இதுதான் வாங்கணும்னு பார்த்துட்டு தான் இப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.